நெய்வேலியில் இருடியும் விற்பதாக மோசடியில் ஈடுபட்ட 7 பேர் அடங்கிய கும்பலை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப் வட்டம் 30 திடிர்குப்பத்தை சேர்ந்தவர் முருகன். இவர் தன்னிடம் இருடியும் இருப்பதாகவும் இதனை கூட்டாக சேர்ந்து விற்பனை செய்தால் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் என தனது கூட்டாளிகள் திருக்கோவிலூர் கேசவன், அரியூர் ஏழுமலை, நெய்வேலி அடுத்த கொள்ளுக்காரன்குட்டை மணிகண்டன், நெய்வேலி டவுன்ஷிப் வட்டம் 30 சேர்ந்த ஆனந்தன், கடலூர் கூத்தப்பாக்கம் விக்னேஸ்வரன், போராசாமி மகன் பிரவீன்குமார ஆகியோரிடம் கூறியுள்ளார். தகவலறிந்து திட்டமிட்ட குற்ற நுண்ணறிவு பிரிவு இன்ஸ்பெக்டர் ஜெரால்டு தலைமையில் போலீசார் முருகனை மொபைல் போனில் தொடர்பு கொண்டு இருடியம் விற்பனை தொடர்பாக பேசினர். போலீஸ் எனத் தெரியாமல் அவர்களை முருகன் திடுக்குப்பத்தில் உள்ள தனது வீட்டிற்கு நேற்று வரவழைத்தார். அங்கு சென்ற போலீசார் இருடியத்தை காட்டுமாறு கூறியதும் முருகன் 6 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கேட்டு பேரம் பேசினார். சந்தேகமடைந்த போலீசார் முருகனிடம் நடத்திய விசாரணையில் கூட்டாளிகளுடன் சேர்ந்து மோசடியாக இருடியம் விற்க முயன்றதை ஒப்புக்கொண்டார். உடன் முருகன் மற்றும் அங்கு பதுங்கியிருந்த கூட்டாளிகள் 6 பேர் என மொத்தம் 7 பேரையும் போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து தெர்மல் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் வழக்கு பதிந்து முருகன் உள்ளிட்ட 7 பேரையும் கைது செய்து போலி இருடியத்தை பறிமுதல் செய்தனர். சதுரங்க வேட்டை படம் பாணியில் ஆட்டம் காட்டிய மோசடி கும்பல் கைதான சம்பவம் நெய்வேலியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.